கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் கடந்து போனதான 9 மாதங்கள் நம்மை பத்திரமாக பாதுகாத்து ஒரு புதிதான ஒரு மாதத்தையும் கர்த்தர் கொடுத்து முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் மிகவும் நல்லவர். அவருடைய கிருபை மிகவும் உயர்ந்ததாக காணப்படுகிறது. அநேக நேரங்களிலே நாம் வழி விலகி சென்றதான போதும் கர்த்தர் நமக்கு துணை நின்று அவருக்காக ஓடும்படியாக அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவருடைய கிருபைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் வேதத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவிதமான உபத்திரவங்களை நாம் சந்திக்கிறது உண்டு. பலவிதமான சூழ்நிலைகள் நாம் எதிர்நோக்கி காத்திருப்போம், நல்லது நடக்கும் என்று சொல்லி. ஆனால் அது அப்படியே திசை மாறுகிறதாக இருக்கும். பாடுகளும் வேதனைகளும் பெருகுகிறதாக இருக்கும். அந்த விதமான சூழ்நிலைகளிலே அதை எவ்வாறு கையாளுகிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், அழைப்புக்கு நேராக நடத்தும் அதிசயம். லூக்கா 5வது அதிகாரம் வசனம் 1-11 வரையிலும் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி உபத்திரவங்களை சந்திக்கிறோமோ அதே போன்றதான் ஒரு மனிதனை நாம் இதிலே பார்க்க முடியும். ஒரு சில பேர் அவர்கள் மீன் பிடிக்க கடந்து செல்லுகிறார்கள். ராத்திரி முழுவதும் அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். அவருடைய வலைகளிலே ஒன்றும் அகப்படவில்லை. எந்தவித மீன்களும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எந்த பலனும் அவர்களுக்கு இல்லை. இப்போது சோர்வோடு அவர்கள் திரும்பி செல்லலாம் என்று கடந்து வருகிறதான போது இயேசு அவர்களை கண்டு அவர்களுக்கு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு இவர்கள் என்ன செய்தார்கள்? நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடமிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக என்ன செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு சில பாடங்களை இந்த பகுதியிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். வசனம் 1 பார்க்கும்போது அந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் மீது நாம் வாஞ்ச உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவர்களிடத்தில் நெருங்கினார்கள். இயேசுவானவர் எந்தெந்த இடங்களெல்லாம் அவர் ஊழியத்திற்கு கடந்து சென்றாரோ, என்னென்ன விதமான ஊழியங்களை அவர் செய்தாரோ, அநேக விதமான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தார்கள். ஜனங்கள் பல்வேறு விதமான தேவைகளோடு இயேசுவை பின்பற்றுகிறார்கள். ஆனால் இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும் வண்ணமாக இயேசுவிடத்தில் கூடினார்கள். எதற்காக இவர்கள் தேவ வசனத்தை கேட்கும் வண்ணமாக கூடியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இயேசுவானவர் அந்த ஜனங்களுக்கு ஏற்றாற்போல் அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக தெளிவாக தேவனுடைய வசனங்களை பிரசங்கித்தவராக இருந்தார். இதே பகுதி மார்க் 4வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக போதித்தார். அப்ப இயேசுவானவர் யாருக்கு உவமையாக சொன்னால் புரியுமோ அவர்களுக்கு உவமைகளாகவும், யாருக்கு நேரடியாக சொன்னால் புரியுமோ அவர்களுக்கு நேரடியாகவும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அவர் பிரசங்கித்தவராக காணப்படுகிறார். அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவ வசனத்தை கேட்கும் வண்ணமான வாஞ்சையும் தாகமும் நமக்கு அதிகமாக காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், வேத வசனம் நம்மை பலவிதமான தீங்குகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறதாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 119:92, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் ஆழ்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றதான போது அது எல்லாமே எனக்கு எதிராக வருகிறது. அந்த சூழ்நிலையை நான் நினைத்தால் அது என்னை கீழே தள்ளி இருக்கும். நாம் அவிழ்ந்து போயிருப்பேன். என்னுடைய வாழ்க்கை அழிந்து சென்றிருக்கும். ஆனால் நீர் என்னை மீட்டு இருக்கிறீர். எப்படி? உம்முடைய வசனத்தின் நிமித்தமாக. பிரியமானவர்களே, தேவனுடைய வசனத்தின் மீது நாம் தியானிக்க வேண்டியதும் வாஞ்சையாக இருக்க வேண்டியதும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஏன் நாம் தேவ வசனத்தின் மீது வாஞ்சையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சங்கீதம் 19:7 பார்க்க முடியும். அவருடைய வேதம் குறைவற்றதும் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. மல்கியா 2:6 சொல்லுகிறது, இந்த வேதத்தை தியானிக்கிறவர்களுடையதான உதடுகளில் அநியாயம் காணப்படுகிறது இல்லை. சங்கீதம் 119:105 சொல்லுகிறது, அவருடைய வசனம் நமக்கு கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. சங்கீதம் 1:2 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறதான மனுஷன் அவன் பாக்கியவனாக இருக்கிறான். ஏன்? அவனுடைய வாழ்க்கையிலே தீங்கை அவன் அணுக மாட்டான். பொல்லாத வழிகளிலே அவன் செல்ல மாட்டான். துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள் அவன் நடக்க மாட்டான். மாறாக அவன் கனி கொடுக்கிறவனாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் பாக்கியமுள்ளவனாகவும் காணப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிறதற்கு
அவருடைய வார்த்தையின் மீது வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது அற்புதத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வசனம் 2-5 வரையிலும் சொல்லுகிறது, நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்தித்தாலும் சரி, என்ன விதமான நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மேற்கொள்ள வந்தாலும் சரி, நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியது மிகவும் அவசியம். இந்த வசனங்கள் சொல்கிறது பாருங்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை இயேசு கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை வேண்டிக் கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். பாருங்கள், இயேசு இப்போது கெனசரேத் கடலருகிலே இருக்கிறார். இது ஒருவேளை ஒரு மிக பெரிதான சுற்றுலா தலமாக கூட இருந்திருக்கும், அந்த கலிலேயா கடலோர பகுதிகள் எல்லாமே. அந்த சூழ்நிலையிலே அநேக ஜனங்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள், தேவ வசனத்தை கேட்கும் வண்ணமாக. ஆனால் இயேசு 2 படவுகள் இருக்கிறதை பார்க்கிறார். இந்த படவிலே ஜனங்கள் மீன்பிடிக்க சென்றிருக்கிறார்கள். கடந்து வந்து தங்களுடைய வலைகளை அவர்கள் அலசி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வீட்டிற்கு போக வேண்டும் என்று சொல்லி. இயேசு என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு படவிலே ஏறி உட்கார ஆரம்பிக்கிறார். அது யாருடைய படகு என்று சொன்னால் பேதுருடையதான படகு. எதற்காக இயேசு பேதுருவின் படகிலே உட்கார்ந்தார்? பேதுருடைய வாழ்க்கையிலே தேவன் மிக பெரிதான நோக்கத்தை வைத்திருந்தவராக இருக்கிறார். மிக பெரிதான திட்டத்தையும் சித்தத்தையும் அவர் வைத்திருக்கிறார். பேதுரு மிகவும் முக்கியமான ஒரு சீஷனாகவும் இயேசுவை அதிகமாக நேசித்ததான ஒரு சீஷனாகவும் புதிய ஏற்பாட்டிலே கடந்து வரும்போது இயேசுவின் மிக பெரிதான அப்போஸ்தலனாகவும் ஊழியக்காரனாகவும் சுவிசேஷகனாகவும் பேதுரு காணப்பட்டதை நாம் படிக்க முடியும். எனவே பேதுருடைய வாழ்க்கையில தேவன் திட்டத்தை வைத்திருந்தவராக இருக்கிறார். இந்த பேதுரு யார்? மீன் பிடிக்கிறதான ஒரு மனிதன். மீன் பிடிக்க சென்று களைத்து போய் தன்னுடைய வலைகளை அலசி கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு அவருடைய படகிலே போய் அமர்ந்து அந்த படகை இயேசு சற்றே தள்ளும்படி கேட்கிற 2 விதமான கீழ்ப்படிதலை நாம் இதில் பார்க்க முடியும். வசனம் 3 பார்க்க முடியும். அப்பொழுது அந்த படவில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை வேண்டிக் கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இப்போது இந்த படகை கடலிலே சற்று தள்ளும்படியாக பேதுரு ஆயத்தமாக இருந்து அதற்கு கீழ்ப்படுகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக என்ன வழியிலே அவர் கீழ்ப்படிந்தார் என்று பார்த்தால் வசனம் 4 சொல்லுகிறது, இப்போது படகிலே உட்கார்ந்து போதகம் பண்ண ஆரம்பிக்கிறார். போதகம் பண்ணி அந்த படகை சற்றே தள்ளும்படியாக கேட்கிறார். பேதுரு அதையும் கேட்டு கீழ்ப்படுகிறவனாக காணப்படுகிறான். இந்த பேதுருவுக்கு இயேசு யார் என்று தெரியாது. ஒருவேளை இந்த இயேசுவானவர் ஒரு போதகராக இருக்கலாம் என்கிறதை அவன் உணர்ந்திருப்பான். ஆனால் இந்த இயேசு அவர் மேசியா என்கிறதை பேதுரு அறியாதிருந்தான். ஆனாலும் இயேசு சொன்ன மாத்திரத்திலே பேதுரு கீழ்ப்படிந்தவராக காணப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ வசனங்களை நாம் கேட்கிறோம். தேவனோடு நம்மோடு கூட இடைப்படுகிறதை பலவிதமாக உணர்கிறோம். ஆனால் எத்தனை முறை அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். பேதுருவுக்கு இயேசு யாருன்னு தெரியாது. ஆனால் இயேசு சொன்ன மாத்திரத்திலே தன்னுடைய படகை இயேசுவுக்கு கொடுக்கிறதற்கும் படகை சற்றே தள்ளுகிறதற்கும் பேதுரு ஆயத்தமுள்ளவராக காணப்படுகிறார். வசனம் 4 சொல்லுகிறது பாருங்கள். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். பாருங்கள், நீங்கள் ஆழத்திலே கொண்டு போய் இப்போது மீன் பிடிக்கும்படியாக வலையை போடு என்று சொல்லுகிறார். இதையும் பேதுரு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறான். 2 விதமான தயக்கத்தோடு பேதுரு கீழ்ப்படுகிறார். பாருங்கள், வசனம் 5 பின்பகுதி சொல்லுகிறது பாருங்கள். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். இயேசு சொன்ன மாத்திரத்திலே பேதுரு கீழ்ப்படுகிறார். ஆனால் அந்த கீழ்ப்படிதலிலே ஒரு தயக்கம் இருக்கிறது. அது சந்தேகம் இல்லை, ஒரு தயக்கம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஐயரே, நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறோம், ஒன்றும் அகப்படவில்லை. நாங்கள் பல வருடங்களாக இந்த மீன் தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எங்கு போனால் மீன் கிடைக்கும் என்று தெரியும். எந்த நாளில் மீன் பிடிக்கிறதற்கு வலை போட வேண்டும் என்று தெரியும். எந்த இடத்தில் சென்றால் எந்த விதமான மீன் கிடைக்கும் என்றும் எங்களுக்கு தெரியும். அதில் நீர் இப்பொழுது சொல்லுகிறீர். 2வதாக பாருங்கள், அதே வசனத்திலே, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படியே வலையை போடுகிறேன் என்றார். எனக்கு நீர் யார் என்று தெரியாது, ஆனால் நீர் ஒரு போதகர். உம்முடைய வார்த்தையின்படி
நான் வலையை போடுகிறேன் என்று பேதுரு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த இயேசுவை பற்றி தெரியுமா? இந்த இயேசுவை நீங்கள் ஆராதிக்கிறதான விசுவாசிகளாக இருக்கலாம், பல வருட விசுவாசிகளாக இருக்கலாம். ஆனால் எந்த அளவிற்கு இந்த இயேசுவை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள்? எந்த அளவிற்கு இந்த இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள்? தேவன் பல்வேறு வழிகளிலே நம்மோடு கூட இடைப்படுகிறார், பல்வேறு வழிகளிலே நம்மோடு கூட சஞ்சரிக்கிறார். ஆனால் எப்படி நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோம்? பேதுருவுக்கு இயேசு யார் என்று தெரியாமல் இருந்த சூழ்நிலையிலும் பேதுரு இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறதற்கு மிகவும் வாஞ்சை உள்ளவராக காணப்பட்டார். அதே பகுதியிலே பாருங்கள், வசனம் 6-7 வரையிலும் பார்க்கும்போது, அந்தபடியே அவர்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்டு மீன் பிடிக்கும்படி வலையை போட்டார்கள். வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேதுரு வலையை போடுகிறார். அந்த வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் கிடைக்கிறது. அவர்களால் சமாளிக்க முடியவில்லை. இப்போது பக்கத்தில் இருந்ததான இன்னொரு படகிலே அவர்கள் சைகை காட்டி அழைக்கிறார்கள். அவர்கள் வந்ததற்கு அப்புறமாக 2 படகுகளும் நிரம்பத்தக்கதாக மீன்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது. இயேசு 2 படகுகளை பார்க்கிறார். ஒரு படகில் ஏறி அவர் உட்கார்ந்து ஜனங்களுக்காக போதகம் பண்ண ஆரம்பிக்கிறார். பேதுருவுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் மற்ற ஜனங்களுக்காக அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். ஒரு படகை இயேசு ஆழத்திலே தள்ளும்படியாக கேட்கிறார். ஆனால் ஒரு படகு பேதுருவோடு கூட சென்று எம்டியாக வந்ததான, அந்த காலியாக வந்ததான பேதுருவோடு கூட சென்று ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாமல் ஒண்ணுமே இல்லாமல் வந்ததான இன்னொரு படகு கரையில இருக்கிறது. இப்போது அந்த படகும் அமிழத்தக்கதான மீன்கள் இவர்கள் பிடிக்கிறார்கள். இயேசு சொன்னது ஒரு படகிலே மீன் பிடிக்கும்படியாக வலையை போட சொல்லுகிறார். ஆனால் இப்போது 2 படகுகளும் அமிழத்தக்கதான ஆசீர்வாதத்தை தேவன் செய்கிறவராக நாம் இதிலே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான போது எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். முதலாவது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் வாஞ்ச உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது, அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். 3வதாக, நாம் பாவி என்கிறதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் 8 சொல்லுகிறது, சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் பாவியான மனிதன், என்னை விட்டு நீர் அகன்று போக வேண்டும் என்று சொல்லி. பேதுரு இப்போதான் ஒரு மிக பெரிதான அற்புதத்தை பார்த்திருக்கிறார். மிக பெரிதான ஆசீர்வாதத்தை அவர் கண்டிருக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட மாத்திரத்திலே அவர் பாவி என்று ஒத்துக்கொண்டு இயேசுவிடத்திலே சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி. பேதுரு என்ன வகையான பாவத்தை செய்தார்? அவர் ஏதோ ஒரு பெரிய கிரிமினலா, அல்லது யாராவது கொலை செய்தாரா, அல்லது என்ன விதமான பாவத்தை அவர் செய்திருக்கிறார்? அவர் இயேசுவை அறியாதிருந்தார். இப்போது இவர் இயேசுதான் என்று அறிந்து கொண்ட மாத்திரத்திலே, நான் ஒரு பாவி, எனக்கு இவர் முன்பதாக நிற்க முடியாது என்கிறதை அவர் உணர்கிறதை பார்க்க முடியும். பிரியமானவர்கள், இந்த உலகத்திலே வாழ்கிறதான எல்லா மனிதர்களுமே ஏதோ ஒரு விதத்திலே தேவனுக்கு எதிராக எழும்பி இருக்கிறவர்கள், பாவத்திலே ஈடுபட்டிருக்கிறவர்கள். உங்களுக்கும் எனக்கும் அந்த பாவ மன்னிப்பு வேண்டும். நீங்களும் நானும் நான் பாவி என்று சொல்லி ஒப்புக்கொண்டு அவருடைய சமூகத்தில் வருகிறதான போது அவர் நிச்சயமாகவே மிக பெரிதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும். 4வதாக வசனம் 9-10 சொல்லுகிறது, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தமும் அவனுக்கும் அவனோடு இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். இவர்கள் இந்த மிக பெரிதான திரளான மீன்களை பார்த்ததான போது இவர்களுக்கு பிரமிப்பு உண்டாகிறது, பயம் உண்டாகிறது, கலக்கம் உண்டாகிறது. யார் இவர்? இவர் சொன்ன மாத்திரத்திலே அற்புதங்கள் நடைபெறுகிறது என்கிறதான கலக்கம் அவர்களுக்கு உண்டாகிறது. இவர்கள் பயப்படுகிறார்கள். அதை இயேசு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. அருமையான தேவஜனங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் குறித்து பயந்து போய் இருக்கிறீர்கள்? எதையெல்லாம் குறித்து கலங்கி போய் இருக்கிறீர்கள்? சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு மிக பெரிதான ஒரு ஆசீர்வாதம், நாம் நினைத்து பார்க்காத அளவுக்கான ஒரு ஆசீர்வாதம் வருகிறதான போது
அநேக நேரங்களிலே நமக்கு பயம் வருகிறதாக இருக்கும், கலக்கம் வருகிறதாக இருக்கும். இது எப்படி, எதற்காக என்று சொல்லி. ஆனால் இயேசு கொடுக்கிறதான ஆசீர்வாதமும் இயேசு செய்கிறதான அற்புதமும் நம்முடைய வாழ்க்கையில பயத்தை கொண்டு வரக்கூடாது, பயத்தை கொண்டு வரவும் செய்யாது. இயேசு சொல்லுகிற இவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், பயப்படாது, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாக காணப்படுவாய் என்று இயேசு சொல்லுகிறார். நீதிமொழிகள் 8:13 சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையும் தீய வழிகளையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். தேவன் இன்றைக்கு இதே வார்த்தையை தான் நமக்கு சொல்லுகிறார், எதை குறித்தும் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை வழிநடத்துகிறவர், நான் உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர், நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன், உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி அவர் வாக்குரைக்கிறதான தேவனாக காணப்படுகிறார். அந்த வாக்கை இறுக பிடித்து கொண்டு அவர் காட்டுகிறதான பாதையிலே நீங்களும் நானும் நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக நேரங்களிலே நமக்கு எதுவுமே இல்லாத நேரங்களிலே நாம் தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம், தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். தேவன் நமக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கிறதான போது நாம் அவரை தேடாதவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் காணப்படக்கூடாது, அவருக்கு பயப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். வசனம் 11 சொல்லுகிறது, அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஐந்தாவதாக நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும், இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த சீமோனும் அவனுடையதான கூட்டாளிகளும் மிக பெரிதான அற்புதத்தை பார்க்கிறார்கள். 2 படகுகளும் நிரம்ப மீன்கள் இருக்கிறது. ஒருவேளை இதை அவர்கள் விற்றால் ஒரு வாரமோ ஒரு மாதமோ அல்லது இன்னும் பல நாட்கள் அவர்களுடையதான ஜீவியத்தை நடத்தலாம், மீன்பிடி தொழிலுக்கு போகாமல். இப்போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதற்கு அப்புறமாக அவர்கள் இயேசுவை பின்பற்றும்படியாக கடந்து வருகிறார்கள். இயேசுவை அவர்கள் பின்பற்றுகிறார்கள், எல்லாவற்றையுமே அவர்கள் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில எது மிகவும் முக்கியமாக காணப்படுகிறது, இது எனக்கு வேண்டும் என்கிறதான ஒரு பிடிவாதத்திலே நாம் எதை வைத்துக்கொண்டு தேவ பிரசன்னத்தை இழந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். அநேக நேரங்களிலே மனிதர்களாகிய நாம் அப்படி செய்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றி நாம் இயேசுவை பின்பற்றுகிறதான போது அவரை மாத்திரம் பின்பற்ற வேண்டியது அவசியம். எந்த நிலையில நாம் திரும்பி பார்க்காத படிக்கு அவருக்காக நாம் ஓட வேண்டியதும் அவருக்காக நாம் வாழ வேண்டியதும் மிகவும் அவசியமானதாக காணப்படுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். பேதுரு தன்னுடைய படகை இயேசு யாரு என்று தெரியாத படிக்கு இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறார். இயேசுவும் பிறருக்காக அந்த படகை பயன்படுத்துகிறார். இப்போது இந்த பேதுருடைய படகும் மற்ற படகும் நிரம்பத்தக்கதான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் வாஞ்சவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் பாவி என்று ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்தில் கடந்து வருகிறவர்களாக காணப்பட வேண்டும். அவரையே நாம் பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும், அவரையே நாம் பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக காணப்படுகிறார்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நாம் மீட்பை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்படுவோம். எனவே அருமையான தேவஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன கடந்து வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் சரி, தேவனுக்காக நாம் வாழ வேண்டியது அவசியம், அவருடைய வார்த்தையை படிக்க வேண்டியது அவசியம், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம், அவரையே நாம் பின்பற்ற வேண்டியது அவசியம். பொருளை பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் வழியாக நீங்கள் கடந்து செல்லலாம், போராட்டங்கள் வழியாக கடந்து செல்லலாம். எல்லாமே காலியான ஒரு நிலைமையில நீங்கள் காணப்படலாம். ஆனால் அந்த காலியானது நிரப்புகிறதான தேவனாக இந்த தேவன் காணப்படுகிறார். இந்த பேதுருவும் கூட்டாளிகளும் காலியான படகோடு தான் கடந்து வந்தார்கள். ஆனால் இயேசு எப்போது அவருடைய படகிலே அமர்ந்தாரோ அவருடைய படகு நிரம்பினதாக காணப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையின் படகில் இந்த இயேசு காணப்படுகிறாரா? இந்த இயேசு காணப்படுகிறதான போது உங்களுடைய வாழ்க்கைங்கிறதான படகையும் அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், அவருடைய பிரசனத்தை அவர் ஊற்றுகிற தேவனாக காணப்படுகிறார். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எனவே உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம். மாறாக இந்த இயேசுவை முழுமையாக பின்பற்றுகிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாராக. ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ பிரசன்னம், தேவ கிருபை உங்களோடு இருக்கட்டும். ஆமென், ஆமென். காட் பிளஸ்.